ஏன் ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? உன் புத்திசாலித்தனத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஓகே ஓகே. நீ முத்துப்பேட்டையில எத்தனை வருஷம் படிச்ச? 6வதுல இருந்து 10வது வரைக்கும் நான் அங்கதான் படிச்சேன். ஓஹோ, ஏண்டா கண்ணா, இது உன்னுடைய பர்ஸ் தானே? அடடே, ஆமா. கீழே கிடந்தது. கீழே கிடந்ததா? பிரிச்சு பார்த்தேன், உன்னோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணா, இது என்ன சர்டிபிகேட்? இது வேற ஒண்ணும் இல்ல, நன்னடத்த சர்டிபிகேட். ஓஹோ, நீ ரொம்ப நல்ல பையன்னு வாத்தியார் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காருல்ல? ஆமா. ஐயா, கூடவே என்ன சொல்லிருக்காரு? நீயே படி. படிடா. பாலசுப்ரமணியம் என்கிற இந்த பையன் 6வதுல இருந்து 10வது வரை சென்னை கார்ப்பரேஷன் பள்ளியில் படித்தவன். மദ്രാஸ்ல படிச்ச பையனி முத்துப்பேட்டையில மாலி கூட படிச்சேன்னு யார்கிட்ட கதை அளக்குற? ஏன் முழின்னு முழிக்கிறீங்க? எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சிட்டு தண்ட சோறு திங்கிற பயல தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்க. நான் ஒருத்தி மட்டும் இதை கண்டுபிடிக்கலன்னா அவ என்னத்த சுட்டிட்டு போயிருப்பானோ? டேய், ஆத்த கடக்க ஒருத்தன் இருந்தா அவனை கடக்க இன்னொருத்தன் இருப்பான். கையும் களமா பிடிச்சிட்டா உன்ன. ஏண்டா மாப்பிள்ள? தில்லு முள்ளுக்காரனுக்கு மாப்பிள்ள பார்த்தா வேற. நீ சும்மா நீ முத்துப்பேட்டையில படிக்கல? இல்ல சார். நீ மாலியோட கிளாஸ்மேட் இல்ல? என்ன மன்னிச்சிருங்க சார். மாலி முத்துப்பேட்டைன்னா நான் இங்கதான் கிருஷ்ணாம்பேட்டை. வேலை தேடி தேடி பார்த்தேன் சார், வேலையே கிடைக்கல. வேலை குடுக்கறேன்னு சொல்றவங்க எல்லாம் 20ல இருந்து 25க்குள்ள வயசு இருக்கணும்ன்றான். கூடவே 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றான். நான் எங்க சார் போவேன்? வயித்த கழுவ முடியல, கையில காசும் இல்ல, பசி தாங்க முடியல சார். ஒருவேளை சோறு கிடைக்குமான்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா இந்த வீட்டினுடைய சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் கை நீட்டு பிச்சை எடுக்கணும்? முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சு உரிமையோட சாப்பிடலாமேன்னு சொல்லிதான் மாறி முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். சாப்பாட்ட ஒரு பிடி பிடிச்சேன். வாசல்ல குப்பை எரிக்கிற புகை வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிடுது இல்லையா? அதே மாதிரி உள்ள வந்தவன் தானா புகையா நுழைஞ்சனா வீடு புகைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். புகையோட புகையா கலந்துட்டேன் சார். என்ன விட்டுருங்க சார், நான் ஓடி போயிடுறேன் சார். அவ்வளவு சுலபமா போக விட்டுருவா? போதுண்டா உன் நடிப்பு, போதுண்டா. என்னடா விஷயம் சொல்லு. இன்னுமா உங்களுக்கு நான் குணம் புரியல? உங்க எல்லாரையும் முட்டாள் ஆக்குறதுல இவனுக்கு ஒரு தனி பிரியம். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். போதுண்டா விளையாட்டு, சொல்லுடா. சரி, இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் இந்த பாலுவது இல்ல. பாலசுப்ரமணியம்னு அடிக்கடி இங்க வந்துட்டு போறான இவன் ஃப்ரெண்டு, அவனதுதான். இவன் பேரு பால கணேசன். உங்களை எல்லாம் எப்படி திணற அடிச்சுட்டான் பாத்தீங்களா? போங்க போங்க, எல்லாரும் போங்க. ஏண்டாப்பா எங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் கிளைமேக்ஸ்ல கொண்டாந்து விட்டு வேடிக்கை பாக்கணுமா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. மாப்பிள்ள, நீ விளையாடுறியா நிஜமா சொல்றியா? ஒன்றும் புரியல மாப்பிள்ள. நல்லா ஊக்கறப்பட்டு வந்தியா? மிஸ்டர் மாலே, நான் உங்களோட நிஜமாவே படிக்கலையே. நீ வந்த அன்னைக்கே அது எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? குரூப் போட்டோல குடுமி வச்சிருக்கிற பையன் நான் தான் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அவனை அப்புறமா நீங்க சந்திச்சிட்டீங்களா? அந்த பையன் வேற யாரும் இல்ல, நானே தான். நீங்களேவா? அப்ப ஏன் சார் என்ன கேட்கல? எது வரைக்கும் போறேன்னு விட்டு பார்த்தேன். இப்ப ஏன் சார் என்ன காப்பாத்துறீங்க? நீ எப்பவுமே இங்க தங்கணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு மோசக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாலு, உன்னை சந்திச்சதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறத உணர்றேன். இப்போ வடநாட்டுல நாம இருக்கும்போது தமிழ் பேசக்கூடியவன் நாங்க சந்திச்சா எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு இருக்கு. 25 வருஷமா பழகின எங்க அண்ணன் எங்க அக்கா விட ஒரு வாரமா பழகின ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் மேல ஒரு அனுதாபமே ஏற்படும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்கிற மாதிரி பாத்திரம் அறிஞ்சுதான் சார் அனுதாபம் பண்ணோம். அந்த அருகதை எனக்கு இல்ல சார். டேய் சுமாரா, இந்த வீட்டுல யாருக்காவது தீங்கிழச்சியா? இல்லையே. திருடனியா? இல்லையே. கரெக்ட் சார். திருட இல்லைன்னு பிச்சைக்கார பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான் சார். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. தனித்தனியா ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த 9 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது எனக்கு இப்பத்தாம புரிஞ்சது. பரவாயில்ல, என் வாழ்க்கையே இருந்துடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு
இருட்ட திட்டிக்கிட்ட நான் இருட்டிலேயே வாழ்ந்துடுறேன் பாரு. இல்ல வச்சல, இருட்டு வந்தா இருட்ட திட்டுறமா, விளக்கேத்தி வச்சிடலாம். யாரு குறுக்க நின்னாலும் நிச்சயமா நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தருவேன். மிஸ்டர் குமார், இப்ப நான் இங்க வந்ததே உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? எனக்கு சம்மதம். டிஃபன் சாப்பிடப்பா. என் கையாலே செய்தேன். இட்லி, தோசை, வடை ஹோட்டல்ல செய்யற மாதிரியே இருக்கும். தெரியாம தான் கேக்குறேன், வச்சலாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு கேட்க இந்த பாலு யாரு சுண்டச்சா? அக்கா நான் இல்லையா? அண்ணனுங்க 3 பேர், 2 பேரையும் தள்ளு. தங்க கட்டி மாதிரி நீ இல்லையாப்பா? டிஃபன் சாப்பிடு. தப்புன்னா சொல்லிடுப்பா, கணத்துல போட்டுக்கிறேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழற மாதிரி இவனுக்கு என்ன வந்தது? இவனுக்கு என்ன வந்தது நம்ம வீட்டை பத்தி? ஃப்ரெண்டுன்னு தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டேன். தோல்ல உட்கார்ந்தா மரியாதை உட்காரணுமா வேண்டாமா? உட்கார்ந்தே கடிச்சா அவனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன்க்கா. லேட்டா புரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, இப்போ புயல் காத்து அடிக்குது. அது நிக்கிற மரத்தை தான் கீழே சாய்க்குமே தவிர விழுந்த மரத்தை எடுத்து நிறுத்தாது. அது போலதான் கெட்ட சிநேகிதம். நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். கொடுத்த இடத்தை எப்போ திருப்பி வாங்கணும்னு எனக்கு தெரியும்க்கா. வாங்க மாப்பிள, வலது கால வச்சு வாங்க, தைரியமா உள்ள வாங்க, நான் இருக்கிறேன். என்னங்க உங்களை தானே, இப்படி வாங்க. ஏன் கத்துற? அங்க பாருங்களேன். என்னது வஸ்திரம் மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறா? அதானே கேக்குறேன். இங்க நின்னு கேட்டா எப்படி? எப்படி கீழே போவோமே, போவோம், விசாரிப்போம், பம்பு பண்ணுவோம். பம்பு பண்ணுவோம். இந்த அநியாயத்து கேட்க இந்த வீட்டுல யாருமே கிடையாதா? எல்லா ரூம்ல ஒழிஞ்சுக்கிட்டா எப்படி? எப்படி வெளியே வாங்க. யார கேட்டுக்கிட்டு இவ தாலியை கட்டிக்கிட்டா? எந்த மடப்பைய மாலையை போட்டா? ஐயோ, இந்த மானங்கட்ட வீட்டுல நான் பொண்ணு எடுத்திருக்கேன். என் புத்திய நீ ஆரம்பி. அண்ணே இங்க வந்து பாருங்க அண்ணே. பக்கத்துல இப்படி நின்னா கேட்க மாட்டீங்களா? பெரியண்ணி கொடியாங்க, நான் வந்துட்டேன். சின்னண்ணே நீங்க வாங்க, நான் ரெடி. அங்க பாத்தீங்களா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வத்சராவுக்கும் சாருக்கும் பதிவு திருமணம் நடந்து போச்சு. அம்மா வத்சரா, அண்ணன் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணம்மா. தனமா கல்யாணத்தை பண்ணிட்டு கால வர பண்ணியா? ஆனந்தப்படை நல்லா இருக்குடி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களாம் என்ன செத்தா போயிட்டோம்? ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் ஊர் பேர் தெரியாத எவனுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா நீ சம்மதிக்கிறதா? பாருங்க, யாரும் அனாவசியமா பேசக்கூடாது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ரோஷக்காரனா இருந்தா பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா? நிறுத்துங்க சார், அதை கேட்டுத்தான் உங்க 9 பேரையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தேன் நடக்கிற. நீங்க யாரும் பிடி கொடுத்து பேசவே இல்லை, அதனால தான் நாங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். கல்யாணங்கிறது கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சியா? நீங்களா முடிவெடுக்க? தெய்வக்கடையோடு இருக்க வேண்டிய வீடு சந்த கடையாட்ட இருந்தா கல்யாணம் இப்படித்தான் சார் நடக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு தூரம் பேசுறா பாத்தீங்களா? வத்சலா, இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். வரமாட்டியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீ எந்த நேரமும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா இந்த வீட்டுக்கு இனிமே நான் வர வேண்டிய எதிர்பார்க்காது. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ரோஷத்தை பத்தியா? எங்க இருந்தோ வந்த அனாதை பையன் நம்மள எல்லாம் இப்படி ஆட்டி வைக்கிறானே, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்க போறீங்களா? இன்னைக்கு இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சவன் நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் கல்தா கொடுப்பான். ஐயோ ஆண்டவனே, நானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அண்ணா பேசுறேன். குத்துக்கல்லாட்டம் அவளுக்கு அண்ணனுங்க 3 பேர் இருக்கும். கல்யாணத்தை பண்ணி வைக்க நீ யாரா? உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல? கூட பிறவாத சகோதர உரிமை இருக்கு எனக்கு. கூட பிறந்தவங்களே இருக்கிற மேடம், நீ என்ன, உனக்கு என்ன அத்தாரிட்டி? ஐயோ மாலி மாலி, தாலி மாறி அதே காட்டுறான்டா. மாலி, நீ சொல்லுப்பா, நான் செஞ்சது தப்பா? நான் உன்னுடைய உயிர் சிநேகிதங்கிறதுக்கு அடையாளமா நீ எனக்கு போட்ட முத்திரை இது? திருத்த வேண்டிய சில விஷயங்களை இதை வச்சு திருத்தலாமான்னு நான் கேட்டிருக்கிறேன், நீயும் சரின்னு சொல்லியிருக்கிற. இந்த அதிகாரத்தை வச்சுதான் உன்னுடைய ஸ்தானத்துல வத்சலாவுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டி வந்திருக்கிற. தப்பா? தப்பே இல்லடா. ஆனா அளவுக்கு மேல நான் உனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கேன் பாரு, அதுதான்டா ஏன் தப்பு. கொடுத்த இடத்தை திருப்பி எடுத்துக்கிட்டேன். போடா. முத்திரையை கொடுத்தவனே உத்தரவு போட்டான்டா, அப்புறம் என்ன? ஒண்ட வந்த பிடாரிய அடிச்சு விரட்ட வேண்டியதானே? அப்பா, இந்த வீட்டை பிடிச்ச பீட இன்னையோட ஒழிய போகுது. இது என்னடா தயக்கம்?
நில்லுடா மாப்பிள. மாப்பிள, அவன் போட்ட முத்திரையை பறிச்சுக்கிட்டானேன்னு போயிட்டு இருக்கிறியா? உனக்கு நான் போடுறேன்டா, பெரிய முத்திரையா நான் போடுறேன். போட்டுக்கடா, போட்டுக்கடா. மாப்பிள, உன்ன சூடிக்கையான பையன் தானே சொன்னேன். இப்பத்தாண்டா தெரியுது நீ ஒரு புத்திசாலின்னு. ஏன் தெரியுமா? சுத்தி இருக்கிற 10 முட்டாளுங்க சேர்ந்து ஒருத்தர் ஒரே சமயத்துல அடிச்சு விரட்டணும் முயற்சி பண்ணா நிச்சயமா அவன் ஜீனியஸா தாண்டா இருக்கணும். அதாண்டா சரித்திரம். யூ ஆர் நாட் கோயிங், யூ கம் டு மை ரூம். கம் ஆன். இல்லடா மாப்பிள, மாப்பிள, இந்த முத்திரை என்னன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்ல? எனக்கே தெரியணும் சார். சொல்றேன். இது ஸ்ரீகார புத்திரன் முத்திரை. ஆமா, இவனை தத்தெடுக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். Idiot. சார், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். சந்தோஷம் தாங்க முடியல. டேய், சந்தோஷம் உனக்கு மட்டும்தானா? உனக்கு மட்டும்தானா? என்ன மாதிரி அனாதைக்கு இப்படி ஒரு வாழ் வாழ்றியா? டேய், இனிமே நீ அனாதைன்னே சொல்ல வேணான்றீங்களா சார்? உணர்ச்சி வசப்படும் போதுதான் அதிகமாக திக்குது. அதனாலதான் பேச்சே பேசும்போது அழகா திக்குது. சிரிச்சிடுவோமே அப்ப